மகா சிக்கன் கறி நல்ல அடுப்பில் வச்சு சிக்கன் கறி உருளியில் இது வந்து உள்ளி தக்காளி பச்சை மிளகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு கலரை பார்த்தாலே நாக்கில் வெள்ளம் வரும். கலர் எல்லாம் போட்டு கிண்டி எடுக்கணும். அதில் சிக்கனை தட்டி ஒரு கிண்டு. தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் மூடி வைக்கும். இந்த சிக்கனோட தண்ணி எல்லாம் வந்துக்கிடும். மகா சிக்கன் கொதிச்சுது. தண்ணியை பார்த்துக்கலைங்க. தண்ணியை ஊற்றாமல் தண்ணி கலர் தான். கலரை பொழிச்சிட்டு ஆனால் கலர் பொடி காஷ்மீரி சில்லி ஒன்றும் போடையில சாமா கலர். இனி இதில் கறிவேப்பிலை பொடியும். கறிவேப்பிலை வந்து 2 கறிவேப்பிலை உருவி பொடியும். 2 கொத்து கறிவேப்பிலையா அப்படியே பொடியும். இதுதான் டேஸ்ட்டு கிட்டலாம். போட்டு திரும்ப முடியும். மகா சிக்கன் ரெடி. சிக்கன் கறியும் சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு அடிக்கிறது தான் கேட்டீங்களா மேம். ரவை உப்புமா நல்லா கொதிக்குது. ஆவி பறக்க கொதிக்குது. வட்டக்கரண்டி ஆகி போச்சு. ஒரு பீஸு கூட எடுப்போமா? ஓகே டன். இங்கே அப்படியே இந்த ஸ்லோ குக்கரே இருந்து வேவட்டு. சிக்கன் கறியும் உப்புமாயும் காலையில் கொஞ்சம் நாள் ஆச்சு யோசிச்சுட்டு இருந்தேன். விரவும் போதே வாயில் வெள்ளம் வருது. சாப்பிடுமா? சிக்கனு மாங்காய். இது உண்மையிலே பேர் என்னன்னு தெரியாது. ஆனால் மாங்கான்னு தான் சொல்லியது. சொர்க்கம் அக்கா, சொர்க்கம்.